எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ப்ரீமெச்சூர் பேபிஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக யூஸ்வலாக குழந்தைங்க இப்போ கன்சீவ் ஆனாங்க, ஒரு ஆள் ஒரு லேடி கன்சீவ் ஆனாங்கன்னா 9 to 10 மந்த்ஸ்க்குள்ள டெலிவரி ஆகிடும். ஆனாலும் சில பேருக்கு என்ன ஆகும்னா 6 மாதம் 7 மாதத்துலலாம் இந்த குழந்தை ப்ரீமெச்சூர் ஆகிடும். அதாவது பிறந்துடும். அதுக்கு பேர் ப்ரீமெச்சூர் பேபிஸ்னு பேர். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்கன்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிருக்காது, நல்லா க்ரோத் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பாடி ஹீட்டும் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்க்யூபேட்டரில் வச்சுருப்பாங்க அந்த குழந்தைங்கள. அதாவது டைமுக்கு பிறக்கிற குழந்தைங்களே இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் பேபிஸ்க்கெல்லாம் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் இம்யூனிட்டி பவர்லாம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்கள. டாக்டர் வேக்சின்ஸ் எல்லாம் சொல்லும்போது கரெக்டாக போடணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். வெயிட்டும் அதுங்களுக்கு கரெக்டாக இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். இப்போது சில பேர் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் அந்த ஊம்பு நம்மளுக்கு வெயிட் வீக்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கன்சீவ் இருப்பாங்க இல்லைங்க. அப்போ வெயிட் தாங்காது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள டெலிவரி ஆகிற வரைக்குமே பெட் ரெஸ்ட்லேயே இருக்க சொல்லுவாங்க. ரொம்ப அங்கே எங்கேயும் நடமாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க டாக்டர்ஸு. இப்போ யூட்ரஸ் நம்மளுக்கு ஹெல்த்தியாக வச்சுருந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். குழந்தைங்களுக்கு நம்ம ப்ராப்பர் கேர் எடுத்து பார்த்துக்கணும். பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இது விஷயம் இல்லை. பட் டாக்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி வந்தோன்னா அது நார்மல் வெயிட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.